Okay, ada kalau apa? Sindu, reporting it. Okay, Amma, we'll go. I'll phone will carry you, Amma. Don't worry. We'll also get a chance. Come, everybody can carry. கொஞ்சம் பிளாத்துங்க கொஞ்சம் போங்க Side. Amma side. அந்த கோயில் எப்படி இருக்கு? so beautiful temple and ரொம்ப நாள் வேண்டுதல் இருந்ததுங்க. ஸோ வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறோம். ஸோ பசங்களை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி நாங்களும் விசிட் பண்ணோன்னு சொல்லி. And I heard a lot of this temple, very powerful and very special temple to us, and ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இது முதல் தரமாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது வர முடியல, பட் இந்த வாட்டி டெம்பிள் விசிட் காண்டி வந்திருக்கோம். சார் so beautiful. I like Sri Lanka a lot. So Jaffna நாங்கள் அடிக்கடி வருவோம், வந்துட்டு தான் போயிட்டு இருப்போம். Sometimes to Colombo, but this time we took special vacation to Jaffna. பசங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காண்டி. ஐயோ சூப்பர். ஸோ என்ன சொல்றது, ரொம்ப loving and I can feel the warmth of the love and really I like very much. என்னங்க என்ன சொன்னாங்க? இசை நிகழ்ச்சி அஃப்கோர்ஸ் நான் முன்னுக்கு வந்துட்டேன். ஸோ நான் தப்பிச்சிட்டேன். பட் ஒரு ஸ்டேஜ் கூட போடுறதுக்கு நீங்களே பார்க்குறீங்க வெதர் எப்படி இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் வெரி ஹாப்பி. ஸோ அகெயின் February 9th வர போகிறோமே. ஸோ இன்னொரு விசிட் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு. ஸோ எல்லாரும் நிறைய பேர் வர முடியல பிகாஸ் ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் ஆகுது. ப்ளஸ் வெதர் ஒத்துக்குமோ இல்லையோ சரியா இருக்க தெரியாது. ஸோ we don't want to take a chance. ஸோ அவங்க போஸ்ட்போன் பண்ணுறது ரொம்ப நல்லா ஆச்சு. ஸோ மறுபடியும் வரலாம். ஸோ இந்த வாட்டி எல்லாரும் ஆறுதலாக நல்ல வெதரில் பார்க்கலாம். பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் ஈவெண்ட். ரொம்ப டிசைன் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலாக வெரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க ஆர்கனைசர்ஸ். நார்தர்ன் யூனியன் அவங்க எல்லாருமே மேஜிக் ஹோம் எல்லாம். ஸோ பட் இந்த வெதர் சரி ஆகாதனால ஸோ மேபி they postponed it. So it's a good இது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. ஸோ we take it in a positive way and we are very happy to come back again to யாழ்ப்பாணம்.
உங்களுடைய தாய்நாடு வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்றீங்களா? இல்ல இந்த வாட்டி இல்லைங்க, இந்த வாட்டி எங்கேயும் கொலம்போ மட்டும்தான். நான் கிட்ஸுக்கு துபாய் வெக்கேஷனுக்காண்டி போறோம். ஸோ அவங்களுக்கு துபாய் பார்க்கணுன்றாங்க. ஸோ ஆன் த வே தானே நாங்கள் டிரான்சிட்ல இருக்கோம். ஸோ அங்கேயும் ஒரு 2-3 days ஸ்டே பண்ணிட்டு போகிறோம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, சம்மர் இல்லை, ஸோ டிசம்பர்னால வின்டர் ஹாலிடேஸ். ஸோ அதனால ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கல்விக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வச்சிருக்கீங்க, அடுத்த கட்டம் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்? கல்வி இது வந்து கல்வின்றது ஒரு முதல் கட்டம் தான். அடுத்தது ஒரு பெரிய அளவில் இதை பெரிய அளவில் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு இடம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இடம் எடுத்திருக்கிறோம். அது வந்து இப்போ இங்கே வந்து ஒரு 2000 கெப்பாசிட்டியோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இனி ஒரு 10,000 கெப்பாசிட்டி என்ரோல்மெண்டோட நாங்கள் வெகு விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த பிளான் எல்லாம் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூஷனில் போயிட்டுருக்குது. எங்களோட குறிக்கோள்னு சொன்னால் இங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வசதி கொடுக்கறது. அது ஒன்று அவைகளுக்கு சீட் வேணும், அதுக்கு செய்து கொடுப்போம். அதோட அவைகளுக்கு அடுத்தது வந்து அவைகளுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால், பண வசதி இல்லைன்னு சொன்னால், கஷ்டப்பட்ட ஆக்கள் இல்லாட்டி குறையில் இங்கே தொடர்பு ஆக்களுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்து படிப்பிக்கிறதுக்கும் திட்டம் போட்டு வச்சுக்கோம். அது அடுத்த திட்டமாக அறிவிப்போம். ஸ்காலர்ஷிப் ஏற்கனவே இருக்குது, அது ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து எங்களோட ஐடி பார்க், டெக் பார்க், இந்த படித்தா பிறகு எங்களுக்கு வேலை வேணும். அதுவும் நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ ஒரு சிறிய அளவில் செய்ய கொண்டிருக்கிறோம். அடுத்தது டெக் பார்க் வந்து ஒரு 2 yearsக்குள்ள தொடங்கும். அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட், இங்கே படித்தா கட்டாயம் ஜாப் கிடைக்கணும். அதான் எங்களோட அடுத்த கட்டம். போரால் பாதிக்கப்பட்ட ஒரு தேசம், ஒரு பெரிய முதலீட்டாளர், அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய நீங்க ஆசைப்படுறீங்க? இது செய்கிறது மக்களுக்காண்டி தானே. இது உங்களுக்கு